இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் எனும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். அற்ப மனிதனாகி அடிமை நீர் மறைத்துக் கொள்ளும். உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் 12வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் எனும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறதான இந்த 16வது அதிகாரத்தில் உள்ள காரியங்களையே நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக ஆண்டவராக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பின்பதாக அந்தி கிறிஸ்துவினுடைய 7 வருட ஆளுகையின் நாட்களிலே நடக்கிற சம்பவங்களைத்தான் நாம் இப்பொழுது கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தூதனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு தன்னுடைய கோப கலசத்தை ஊற்றும்படியாக ஆண்டவர் சொன்னதை தேவ தூதர்கள் சரியாக செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் எதை செய்யும்படியாக எந்த நேரத்தில் செய்யும்படியாக சொல்லுகிறாரோ அதை சரியாக செய்யக்கூடியவர்கள் தான் தூதன் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தேன். தூதன் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐபிராத் என்று சொல்லக்கூடிய நதி ஒரு பெரிய விசேஷ நதியாக வேதத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேற்காசியாவில் உள்ள பகுதியிலே இந்த நதி இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இந்த நதி சுமார் 1780 மைல் நீளம் உள்ளது என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராக தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய தென்மேற்கு எல்லை பகுதியிலே
இந்த ஐப்ராத் நதி இருக்கிறதாக வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். அதற்கு ஆதாரமாக உபாகமும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தையும், உபாகமும் 11வது அதிகாரம் 24வது வசனத்தையும், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது அதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு முந்திர வசனங்களை நாம் பார்க்கும்போது சமுத்திரத்திலே ஊற்றினதாகவும், ஊற்றுகளிலே ஆண்டவர் தம்முடைய கோப கலசத்தை ஊற்றினதாகவும், ஆறுகளிலே ஊற்றினதாகவும் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அருமையானவர்களே, நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய நன்மைக்காகவே இதை சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய நன்மைக்காக உண்டாக்கப்பட்ட இந்த சமுத்திரங்களையும் ஆறுகளையும் நதிகளையும் நீரூற்றுகளிலும் இப்பொழுது கர்த்தருடைய கோப கலசம் ஊற்றப்படுகிறது என்றால், மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே, தேவனுடைய எச்சரிப்பை அவன் உதாசீனப்படுத்தினபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே தேவனுடைய கோபம் ஜனங்கள் மீது, மனுஷன் மீது வந்து இறங்கியிருக்கிறதுக்கு அடையாளமாக, மனுஷனை நியாயம் தீர்க்கும்படியாக, தேவன் வாதைகளை அனுப்பும்படியாக கர்த்தர் இதை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் நன்மைக்காகவே அவர் செய்கிறவர் என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, பூமியிலே எதை செய்தாலும் அதை நன்மைக்காகவே செய்கிறவர். அவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவர் ஒருபோது தீமை செய்கிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய மனுஷீக தோற்றத்திற்கு, நம்முடைய மாம்சீக கண்களுக்கு, மாம்சீக சிந்தைகளுக்கு சில காரியங்கள் நமக்கு தீமை போல தோன்றும், நமக்கு அது வேதனையாக தோன்றும். ஆனாலும் அதிலும் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை செய்கிற ஒவ்வொன்றும் பிசாசினிடத்தில் இருந்து வருகிறது. பிசாசு தீமையான காரியங்களை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்தாலும், தேவன் அந்த தீமையான காரியத்திலே ஒரு நன்மையை கர்த்தருடைய சமூகத்திலே அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் அதில் ஒரு நன்மையானவைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, இந்த ஐப்ராத்தின் நதியிலே 6ஆம் தூதன் தன்னுடைய கோப கலசத்தை கொண்டு போய் ஊற்றுகிறான். அது ஒரு பெரிய நதியாய் இருக்கிறது. உலகத்திலே ஒரு பெரிய நதியாக அது கருதப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நதியிலே ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரின் மீது, அந்த நதியின் மீது ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு கோப கலசத்தை, நியாய தீர்ப்பை அந்த ஐப்ராத்தின் நதியின் மூலமாக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த ஐப்ராத்தின் நதியிலே தேவன் தம்முடைய கலசத்தை ஊற்ற செல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் எதை செய்தாலும்
சரியான ஒரு நோக்கத்தோடு செய்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் அந்த புதிர் நமக்கு விளங்காமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தாலும் அதிலே ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு கூட காரியங்களை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதே போல இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காலங்களிலே இருந்து அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள் வாழ்ந்து வருகிறதானே இந்த பூமியிலே இருக்கிற அந்த ஐப்ராத் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய நதியிலே ஆண்டவர் தம்முடைய கோப கலசத்தை கொண்டு போய் ஊற்றும்படியாக சொன்னார். அது ஊற்றின மாத்திரத்திலே அந்த பெரிய நதியிலே புரண்டோடி கொண்டிருந்ததான தண்ணீர் அப்படியே வற்றி போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாம் தூதன் கோப கலசத்தை சமுத்திரத்திலே ஊற்றும் போது அது என்னமாயிற்று? செத்தவனுடைய இரத்தத்தை போல மாறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாம் தூதன் ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றும் போது அந்த தண்ணீர் இரத்தமாக மாறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஐப்ராத் என்னும் பெரிய நதியிலே, அதுதான் உலகத்திலே பெரிய நதியாக கருதப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த பெரிய நதியிலே ஆண்டவர் தம்முடைய கோப கலசத்தை ஊற்றும்படியாக அந்த ஆறாம் தூதனுக்கு சொன்னார். அந்த தூதன் கோப கலசத்தை ஊற்றின மாத்திரத்திலே அந்த நதியிலே, அந்த ஐப்ராத் என்னும் நதியிலே ஓடி வந்ததான தண்ணீர் அப்படியே வற்றி போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுகளிலே தண்ணீரை ஓட செய்யவும் நம்முடைய தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஓடி வருகிற தண்ணீரை வற்றி போக செய்யவும் அதை நிறுத்தவும் நம்முடைய தேவன் அதிகாரம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சகலவற்றை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எதை செய்தாலும் மனுஷனுடைய நன்மைக்காக செய்கிறவர். இந்த ஐப்ராத்தின் நதியிலே தேவனுடைய கோப கலசத்தை ஊற்றுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த கோப கலசம் ஊற்றப்பட்ட பொழுது தண்ணீர் வற்றி போனது உண்மைதான். ஆனால் அந்த தண்ணீர் வற்றி போனது நிமித்தமாக ஆண்டவர் யுத்தத்திற்காக அதன் வழியாக ராஜாக்களை, ஜனங்களை அதன் வழியாக கடந்து வரும்படியாக யுத்தத்திற்கு ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கு தேவன் அந்த ஆற்றின் தண்ணீரை வற்றி போகும்படியாக வழியை திறந்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம். தானியேல் 11வது அதிகாரம் 44வது வசனம், 45வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதத்தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிழக்கிலும் வடக்கில் இருந்து ராஜாக்கள் யுத்தம் செய்யும்படியாக, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் அதிகாரத்தில் 16வது அதிகாரத்தில் வாசித்தோம். அர்மகதோன் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், அதாவது அது 3வது உலக மகா யுத்தம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 3வது உலக மகா யுத்தத்தை அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியினுடைய முடிவு காலங்களிலே
கர்த்தர் மூன்றாவது மகா யுத்தத்தை ஆண்டவர் ஆயத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த மூன்றாவது மகா யுத்தத்திற்கு ஜனங்களை, ராஜாக்களை வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து சேர்க்கும்படியாக அந்த ஜனங்கள், ராஜாக்கள் யுத்தத்திற்கு கடந்து வருவதற்காக ஆண்டவர் 6ஆம் தூதனுக்கு கட்டளையிட்டு அந்த ஐப்பிராத் நதியிலே ஓடி வருகிற தண்ணீர் வற்றி போய் அதன் வழியாக ராஜாக்கள் யுத்தத்திற்கு வரும்படியாக ஒரு புதிய பாதையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இதைத்தான் எகிப்தின் தேசத்திலே அடிமைத்தனத்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதைத்தான் செய்தார். யாத்ராகம் புஸ்தகத்திலே நீங்கள் தெளிவாக வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக விளங்கும். யாத்ராகமும் 14வது அதிகாரம் வாசிப்போம். யாத்ராகமும் 14வது அதிகாரம் 21வது 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக கானான் தேசத்திற்கு அவர்கள் கடந்து கொண்டு வரும்போது குறுக்கே சிவந்த சமுத்திரம் தடையாக இருந்தது. அந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் இங்கே வற்றி போகும்படியாக செய்ததை இந்த வசனத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தன்னுடைய கையிலே உள்ள கோலை அந்த சமுத்திரத்தின் மீது நீட்டும் பொழுது பலத்த காற்று அங்கு அடித்தது. அந்த காற்று அடித்த பொழுது சிவந்த சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அந்த சிவந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஜலங்கள் பிளந்து பிரிந்து போகும்படியாக கர்த்தருடைய வல்லமை அங்கே புறப்பட்டது. ஹல்லேலூயா. எதற்காக தேவன் இதை செய்தார்? தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் புதிய வழிகளை திறந்து கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த வழிகள் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதங்களை சத்துருவாகிய சாத்தான் உன் வாழ்க்கையிலே அடைத்து வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு திறக்கும்படியாக புதிய வழிகளை தேவன் திறக்க உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஐப்பிராத் நதியை போல யாராலும் கடக்க முடியாத ஒரு பெரிய தடையாக உனக்கு இருந்து கொண்டிருக்கலாம். நீ பிறந்த நாள் முதற்கொண்டு, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் அந்த தடைகள் உன் வாழ்க்கையிலே நீங்காமல் இருந்திருக்கலாம். உனக்கு அறிமுகமானவர்கள், உன்னுடைய அயலகத்தார், உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய சபையில உள்ளவர்கள் உனக்கு வருகிற பிரச்சனைகளை, உனக்கு வருகிற தடைகளை குறித்து பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கலாம். இது ஒருபோது நீங்காது, இது முடியாது, இது மாறாது என்று சொல்லி இனி இன்னும் கொஞ்சம் வேதனைப்படும்படியாக, நீ இன்னும் கொஞ்சம் கண்ணீர் விடும்படியாக, நீ இன்னும் கொஞ்சம் துக்கப்படும்படியாக மற்றவர்கள் உன்னை சூழ்நிலைகளை பார்த்து உனக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட தடைகளையும் ஆண்டவர் தகர்த்தெறிந்து
தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திறப்பதற்கு, உன் கையிலே கொடுப்பதற்கு தேவன் புதிய வழிகளை திறப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பல வருடங்களாக நீ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ வாஞ்சித்திருக்கலாம். பல மாதங்களாக நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ யோசித்திருக்கலாம். எத்தனையோ நாட்கள் அதை அடைந்து விடலாம், அதை பெற்று விடலாம், என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அற்புதங்கள் மாற்றங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு கூட அதை நீ எதிர்நோக்கி கொண்டிருந்திருக்கலாம். நீ ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டதான வழிகளை கர்த்தர் உனக்காக திறந்து உன் வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள விடாதபடி எது உனக்கு குறுக்கே தடையாக சிவந்த சமுத்திரத்தை போல யாராலும் கடக்க முடியாது, பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார்களோ, அதே தடைகளை, அதே சத்துருவினுடைய வல்லமைகளை உனக்காக என் தேவன் உடைத்தறிந்து புதிய வழிகளை திறந்து கர்த்தர் உனக்கு கொடுத்த மேன்மைகளை கர்த்தர் உன் கையிலே கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணப்பட்டு கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வனாந்தரத்திலே கடந்து வரும்போது சிவந்த சமுத்திரம் தடையாக நின்றது. சத்துருக்கள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். கானானை சுதந்தரிப்பதற்கு சிவந்த சமுத்திரம் குறுக்கே தடையாக இருக்கிறது. மனுஷிகத்திலே, மாம்சத்திலே அந்த சமுத்திரத்தை பார்க்கும்போது யாராலும் சமுத்திரத்தை போய் யாராலும் வற்றி போக செய்ய முடியுமா? எந்த மனிதனாலும் எந்த சக்தியினாலும் கடலை போய் வற்றி போய் கடலுக்குள்ள நடந்து போவதற்கு எந்த சக்தியினாலும் வல்லமையினாலும் வழியை திறந்து கொடுக்க முடியுமா? ஒரு நாள் முடியாத காரியம்தான். அது முடியும் என்று சொன்னால் உலக மனிதன் சொல்லுவான், இவன் ஒரு பைத்தியக்காரன். சமுத்திரத்தை போய் யாரையா பிரிக்க முடியும்? சமுத்திரத்துக்குள்ள தண்ணி என்னைக்கு வற்று? ஒரு நாள் இது நடக்காத காரியம், இது சம்பவிக்காத காரியம். இது ஒருபோது தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் என்று சொல்லி உன்னை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லி உன்னை பேசலாம். ஆனால் உன்னை அழைத்தவர், உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பல வருடங்களாயிருக்கலாம், பல மாதங்களாயிருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரம் தடையாய் இருந்தது போல உனக்கு முன்பதாக அநேக சிவந்த சமுத்திரங்கள் தடையாக குறுக்க இருக்கலாம். இது கடக்க முடியாது என்று சொல்லி உன் மாம்சம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், உன் சுயம் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம், உன் அருகாமையில் உள்ளவர்கள் சொல்லிக் கொள்ளலாம், உன் உடன் பிறந்தவர்கள் சொல்லலாம், உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்லலாம், உன் பெற்றோர்களும் சொல்லலாம், இது நடக்காது, இது முடியாது, இது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். நாம் நடக்கக்கூடிய சம்பவத்தை யோசிக்கலாம் என்று சொல்லி உன்னிடத்திலே ஆறுதல் சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னிடத்திலே தெளிவாக பேசுகிறார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தெய்வம் அதை வற்றி போக பண்ணும்படியாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக தம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டி
அன்றைக்கு சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்கப்பட்டு அந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் வற்றி போக பண்ணினது போல உனக்காக எனக்காக தேவன் தடைகளை உடைத்து புதிய வழிகளை உனக்காக திறப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை யாரெல்லாம் பரியாசம் பண்ணினார்களோ, உனக்கு விரோதமாக யாரெல்லாம் துக்கப்படும்படியாக சஞ்சலப்படும்படியாக நீ கண்ணீர் விட்டு அழுகும்படியாக உன்னை நோக பேசினார்களோ, அவர்கள் முகங்கள் வெட்கப்படும்படியாக மற்றவர்கள் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணினவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு விரோதமாக தன் குதிங்காலை தூக்கினவர்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனையை நேரிட வேண்டும் என்று பிரயாசம் எடுத்தவர்கள் எல்லாம் வாயிலே கையை வைத்து பிரமித்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் உனக்காக செய்வேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்கள் இங்கே உண்டு. அப்படிப்பட்ட சில தேவ பிள்ளைகளோடு ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையோடும் துயரத்தோடும் கசப்போடும் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலர், அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. Praise the Lord. புதிய வழியை நான் உனக்கு திறப்பேன் என்று சொல்கிறார். ஐப்பிராத்து நதியை வற்றி போகும்படியாக தம்முடைய வல்லமையை நடப்பித்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அந்த பெரிய நதியை ஓடி வருகிற தண்ணீரை வற்றி போக பண்ணினார். அதே வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகாமல் இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எதையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாளிலே திருப்பூர் ஊழியத்தை முடித்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த நாளிலே அங்கு அநேகர் கடந்து வந்திருந்தார்கள். அதில் ஒரு ஊழியம் செய்கிறதான ஒரு சகோதரன் என்னை சந்தித்து என்னிடத்தில் அநேக காரியங்களை அந்த சகோதரன் பகிர்ந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அவருடைய ஊழிய பாதையிலே கர்த்தர் நடத்தி வந்த சில சம்பவங்களை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டு அதற்கு ஒரு நல்ல ஆலோசனையை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் உங்களிடத்தில் இந்த பிரச்சனையை சொல்லி உங்களிடத்திலே நல்ல ஆலோசனையை பெற வேண்டும் என்று என் இருதயத்திலே ஒரு தூண்டுதல் இருக்கிறபடினாலே நான் இதை சொல்லுகிறேன் என்று அந்த ஊழியக்கார சகோதரர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். நான் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்னுடைய ஊழிய பாதையிலே கர்த்தர் செய்த அநேக காரியங்களை நான் சாட்சியாக அந்த சகோதரனிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அப்படி பகிர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஒரு இருளான சம்பவம், ஒரு துக்ககரமான சம்பவத்தின் மத்தியிலே அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறதையும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தை நீட்டி தம்முடைய மகத்துவமான கிரியைகளை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறதையும் ஆண்டவர் என் இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார். அந்த வார்த்தைகளை நான் சாதாரணமாக அந்த சகோதரனோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் என் இருதயத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் அந்த சகோதரனோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த சகோதரனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோயம்புத்தூரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரன், அவருடைய ஊழிய பாதையில் இருக்கிற ஒரு இருளான சம்பவம், காரிருள் அவருடைய வாழ்க்கையை மூடிக்கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர்
கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்ந்து கொள்கிற நேரத்திலே கர்த்தர் எப்படி எனக்கு ஜீவ ஒளியை, பிரகாசமான நட்சத்திரத்தை என் வாழ்விலே உதிக்க பண்ணினார் என்று நான் சாட்சியாக பறந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற சில காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினபடினாலே நான் அதை சொன்னபோது அவருடைய இருதயம் பூரித்தது. அவருடைய இருதயம் நன்றியால் பொங்கி கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இங்கேயும் காரியங்களுக்குள்ளாக என் வாழ்க்கையில் இருக்கிற காரியம் நீங்குமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட உட்கார்ந்திருக்கிற சிலர் இங்கே உண்டு. ஆண்டவர் உனக்காக புதிய வழிகளை திறப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம் முதல் கடைசி உள்ள வசனங்களை வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரை பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும், நன்றாக கவனிங்கள், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். எப்படி ஓடுமாம்? யோர்தானின் நதியிலே அறுப்பு காலங்களிலே தண்ணீர் கரை புரண்டு ஓடுமாம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தானின் தண்ணீரிலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அது பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அறுப்பு காலங்களிலே கரை புரண்டு வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடுமாம் யோர்தானின் நதியிலே. அப்படிப்பட்ட கரை புரண்டு ஓடுகிற, வெள்ளங்கள் புரண்டு ஓடுகிற அந்த சூழ்நிலையின் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாக கடந்து வருகிறார்கள். யோர்தானின் நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு அறுப்பு காலம். கர்த்தர் அங்கே ஒரு அற்புதங்களை செய்யும்படியான நேரம் வந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முன்னே கடந்து போனார்கள். அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பற்றவுடனே, நன்றாக கவனிங்கள், யோர்தான் நதியிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கரை புரண்டு ஓடுகிற
அந்த தண்ணீரின் ஓரத்திலே, தண்ணீரின் ஓரத்திலே ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே அந்த கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீரிலே தேவனுடைய பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே அங்க செய்த நடந்த அற்புதம் என்ன? மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே நின்று விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி வருகிற அந்த யோர்தானின் தண்ணீர் அப்படியே நின்று போய்விட்டது. சார்தானுக்கு அடுத்த ஆதாம் என்கிற ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. அல்லேலூயா. ஓடி வந்து கொண்டிருக்கிற, கரை புரண்டு ஓடி வருகிற தண்ணீர் ஒரு சுவரை போல, ஒரு மதிலை போல அப்படியே குமிந்து நிற்க ஆரம்பித்தது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் இந்த பக்கம் பிரிந்து நின்ற உடனே இன்னொரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது. ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது அந்த யோர்தானின் நதிக்குள்ளாக பிரவேசிக்க ஆரம்பித்தார்கள். கரை புரண்டு ஓடிக்கொண்டு வந்ததானே அந்த யோர்தானின் நதி இப்பொழுது எப்படி மாறிற்று? உலர்ந்த தரையாக மாறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல வருடங்களாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த தண்ணீர் ஓடி வந்து அந்த இடம் ஈரமா இருக்கணும், சகதியா இருக்கணும். ஆனா அந்த தரை எப்படி ஆயிற்று? உலர்ந்த தரையாக மாறிற்று. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த விதமான தடையுமின்றி அவங்களுடைய கால் அசூசிப்படுத்தாதபடி உலர்ந்த தரை வழியாக அவர்கள் பத்திரமாய் கடந்து போனார்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இஸ்ரவேலராகிய நமக்கோ தேவனால பேர் விரிக்கப்பட்ட இஸ்ரவேலராகிய உனக்கோ, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலராகிய உனக்கோ, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலராகிய உனக்கோ தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அக்கினி ஜுவாலையாகிய கர்த்தர் உனக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்விலே எதெல்லாம் உன் ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருந்ததோ அந்த தடைகளை இந்த மாதத்தில் இறுதி நாளிலே உடைத்தறியும்படியாக அக்கினி ஜுவாலையாகிய கர்த்தர் உனக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எதுவெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை வருடங்களாக உன் வாழ்வை ஆசீர்வதிக்க விடாதபடி, செழிப்பை காண விடாதபடி, நன்மையை காண விடாதபடி, தேவனுடைய கானான் தேசத்திற்குள் நுழைந்து விடாதபடி எது உனக்கு தடையாக? சிவந்த சமுத்திரம் தடையா இருந்ததா? யோர்தானின் நதி உனக்கு தடையா இருந்ததா? எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் மாற்றும்படி கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்னே போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 6ஆம் தூதன் தன்னுடைய கோப கலசத்தை அந்த ஐப்ராத் நதியிலே ஊற்றினபடினாலே அந்த ஐப்ராத் நதியிலே ஓடி வந்த தண்ணீர் அப்படியே வற்றி போயிற்று.
வற்றி போனபடினாலே அந்த நதி ஒரு பாதையாக கர்த்தர் அதை மாற்ற ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. யுத்தம் செய்யும்படியாக, யுத்தத்தை ஆரம்பிக்கும்படியாக வடக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் ராஜாக்கள் அதன் வழியாக நடந்து வரும்படியாக, அவர்களுக்கு வழியை ஆயத்தம் செய்யும்படியாக கர்த்தர் ஐப்பிராத்து நதியை வற்றி போக பண்ணினார். அந்த தேவன் உனக்காக எனக்காக ஏன் தடைகளை நீக்கி உனக்கு ஒரு புதிய வழிகளை கர்த்தர் திறக்க முடியாது என்று கேட்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஐப்பிராத்து நதி தற்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நதியில் உள்ள தண்ணீரை தான் ஈராக் தேசத்தில் உள்ள சில அணிகளிலே இந்த தண்ணீரை தான் அவர்கள் சில குறிப்பிட்ட காலங்களுக்கு தேக்கி வைத்து அதில் இருந்து அந்த பகுதியில் உள்ள பகுதிகளுக்கு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஐப்பிராத்து நதி வற்றி போகும்போது அந்த பகுதியிலே உள்ள எல்லா ஜனங்களும் மின்சாரம் இல்லாதபடி அவர்கள் இருள் சூழ்ந்து அந்த தேசங்கள் எல்லாம் காணப்படும். அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆறாம் தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஐப்பிராத்தின் நதியிலே ஊற்றினபடியினாலே அந்த நதியிலே இருக்கிறதான தண்ணீர் வற்றி போயிற்று. எதற்காக ஊற்றப்பட்டது என்று அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படியாக அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யுத்த செய்தியை, யுத்தத்திற்கு ஜனங்கள் அதன் வழியாக கடந்து வரும்படியாக கர்த்தர் ஒரு புதிய வழியை அதிலே உண்டு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாதையே இல்லாத அந்த இடத்திலே ஒரு புதிய வழியை கர்த்தர் அங்கே உண்டு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஐப்பிராத்து நதியை அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய நன்மைக்காக கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடினாலே, ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடினாலே தேவனுடைய கோபாக்கினை அங்கே விழுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஜனங்கள் அந்த தண்ணீர் நிமித்தம் தான் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். அது நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், செழிப்படைந்தார்கள். ஆகவே அந்த செழிப்பை வற்றி போகும்படியாக அதுக்கே ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக காரிருளை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் தம்முடைய கோப கலசத்தை ஐப்பிராத்து என்னும் நதியிலே ஊற்றும்படி சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, அந்த கிறிஸ்துவினுடைய நாட்களிலே நடக்கிற சம்பவங்களை தான் இந்த 16வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்துவினுடைய 7 வருட காலங்களிலே, அந்த 7 வருட காலத்தினுடைய முடிவுதான் இந்த கோப கலசம் ஊற்றப்படுகிற காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்துவினுடைய காலத்தின் முடிவு நாட்களில்தான் 3வது மகா யுத்தம் நடைபெறும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் வருகிற நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற வசனங்களிலே அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது, அநேக அந்தரங்க சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தவறாமல் வருகிற வாரங்களிலே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்கும் போது மாத்திரம்தான் அதனுடைய காரியங்களை
நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வரும்போது நீங்கள் ஜெபத்தோடு கூட கடந்து வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தமக்கு பயப்படுகிற, தம்முடைய சமூகத்திலே உண்மையாயிருக்கிற பிரித்தெடுக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் புதிய பாதையை திறக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.